ஸ்பார்டகஸ் ஹவுஸ் ஆஃப் அசூர்ல சீசன் 1ல 10வது எபிசோட இப்ப நாம பாத்துட்டு இருக்கோம். இதற்கு முந்தைய பாகங்களை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்ப நான் பேசும்போது கூட மேல அந்த லிங்கை கொடுக்க சொல்றேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்பார்டகஸோட மொத்த கதையையும் நீங்க பாத்துக்க முடியும். இந்த அசூரோட கதையையும் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்க முடியும். ரைட், இதுதான் கிளைமேக்ஸ் எபிசோட். இதுக்கு பிறகு சீசன் 2 இவங்க எடுத்தா அப்ப நாம இதை பத்தி பேசுவோம். போன பாகம் எங்க முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்கிறதா? நம்ம பாம்பே எஜமா அசூரோட வீட்டுல இருக்கையில பாம்பே வர சொன்னதா அமைச்சரை வீட்டுக்கு வர சொன்னது நம்ம எஜமா அசூர் தான். வந்து பாக்கையில வேறொரு பொண்ணு கூட அவர் இருக்கிறாப்ல. இவர் பாக்குறதும் கோவப்படுறதும் பயங்கரமா திட்டுறதும் இப்படி போயிட்டு இருக்கையில கோவப்பட்ட போதை வசத்துல இருக்கிற பாம்பே கத்தி எடுத்து வயித்துல வெட்டிடுவாரு. அப்புறம் தப்பிச்சு ஓடிடுவாரு. சும்மா இல்லாம சீசரோட பொண்டாட்டி எல்லாம் உன் திட்டம் தானே, பலே பலே நல்லா நடத்து அப்படின்ட்டு போவா. அத சாகர நிலைமையில இருக்கிற அமைச்சர் கேட்டுப்படுவாப்ல. அட பாவி, எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்கிறியா? உன்னை பத்தி என் பொண்ணு கண்டிப்பா தெரிஞ்சுப்பாடா, சொல்லுவேண்டான்னு சொன்னதும் வாயையும் மூக்கையும் சேர்த்து பிடிச்சு மூச்சு நிறுத்தி கொள்றாரு. ஆனா இவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அமைச்சர் தான். தான் அப்பா மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாரு நினைச்சாரு. கடைசியில அவரை தாங்கையாலேயே கொள்றாப்ல ஆயிப்போச்சு. சீசரோட பொண்டாட்டி மட்டும் அந்த மேட்டரை சொல்லாம போயிருந்தா மேபி இவரை காப்பாத்தின முயற்சியில கூட நம்ம பயம் இறங்கி இருக்கலாம். ஆனா எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. செத்தும் போயிட்டாரு. செத்து போனவருக்கு இங்க இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்குது. ரோம சாம்ராஜ்யத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அமைச்சரோட சாவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக மொத்தமா கூடி இருக்கிறாங்க. விதவையா இருக்கிற அந்த அம்மாவுக்கு எல்லா பேரும் இரங்கலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீசரோட பொண்டாட்டி வந்து அவங்களோட ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை சொல்றாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா கொன்னது பாம்பேதாங்கிற உண்மை தெரிய வந்திருக்காரு. நன்றி நன்றின்னு மத்தவங்க எல்லாம் நன்றி சொல்றாங்க சீசருக்கும் சீசரோட பொண்டாட்டிக்கும். பின்னாடியே நம்ம சிறிய அசூரும் வரான். அங்க புதுசா ஒரு கேரக்டரோட அறிமுகம். போன பாட்டுல கூட அங்கிள்னு யார பத்தி பேசினாங்கல்ல, அந்த அங்கிள் இவர் தான். இறந்து போன அமைச்சரோட தம்பி. அவரு அப்பா இறந்து போயிட்டாப்ல, எங்க அண்ணன் இறந்து போயிட்டான் பாவம். அவன் இறப்ப எல்லாரும் அனுசரிக்கிற வகையில நாம ஏன் ஒரு மேட்ச் நடத்தக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுக்க நம்ம சிறிய அசூரோ என் ஹவுஸை சேர்ந்த வீரர்கள் தாராளமாக பங்கெடுப்பாங்க, ஏதோ என்னால முடிஞ்சதுன்னு பேசுவார். ஆமா, புதுசா இருக்கிய தம்பி, ஆளே வேற மாதிரி இருக்கிற, யார் நீ அப்படின்னு விசாரிக்க மத்தவங்க அசூர்னு அறிமுகப்படுத்துவாங்க. ஓ அசூரா, நான் கூட அடிமையை நினைச்சேன், அடிமையாகி இப்ப சுதந்திரமாயிட்டியோ, சரி சரி உன் ஆட்களை இறக்க போற, சந்தோஷம். எப்பா நீ என்னப்பா சொல்ற ப்ரோ அப்படின்னு விசாரிக்க ப்ரோவும் தன்னோட ஆட்களை இறக்குறதா அவரும் வாக்கு கொடுக்கிறாரு. அப்ப மேட்ச் சிறப்பா நடத்திடுவோம், சரிக்கு சமமா பலம் கொண்டவர்களை மோத விடுவோம், அண்ணனோட நினைவா இதை செய்யறதா சொல்றான் தம்பி. நம்ம எஜமான் ப்ரோ கூட விதவை அம்மாவை பார்த்துட்டு உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் துணைக்கு நான் நிக்கிறதா வாக்கு கொடுக்குறான். அமைச்சரோட தம்பிக்கு சிறியனை கண்டாலே ஆகாது, சிறியன் இல்ல அடிமைகளை கண்டாலே ஆகாது போல. பெரிய பெரிய ரோம சாம்ராஜ்ய ஆட்கள் எல்லாம் வருவாங்க, இந்த இடத்துல நீ வந்து நிக்கிறது நல்லதா படலையே அப்படிங்கிறாரு. இல்ல என்னோட இரங்கலை தெரிவிக்கிறதுக்காக தான் வந்தேன், அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டதா சொல்லுவாரு. பார்த்துட்டே இல்ல எப்பா பின்வாசல் வழியா அவனை வெளியில கூட்டு போப்பா, அப்பதான்ப்பா நம்ம ஆட்கள் கொஞ்சம் சங்கோஜப்பட மாட்டாங்கன்னு பேசுறாப்ல. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம அமைதியா இவன் அப்படியே வீரர்களோட பின்பக்கம் போக அதே சமயம் பொண்ணு நிப்பாட்டி இப்படி எல்லாம் அவங்க உங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்க சார்பா தான் மன்னிப்பு கேட்கறதா மன்னிப்பு கேட்கறா. என் தகுதி தெரியாம நான் இங்க வந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு நம்ம சொல்லும் போது இல்ல நீ வந்தது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் முதல் தடவை 2 பேரும் முத்தத்தை பரிமாறிக்கிறாங்க. அவனும் அழுகிறான், இவளும் அழுகிறா. இவனோட மனசுல இருக்கிற அந்த வலிய எப்படி சொல்ல முடியும், யாருகிட்ட சொல்ல முடியும்? காதலிடைய அப்பனையே கொல்றாப்ல ஆயிப்போச்சு. காதலிய வேற உசுறு குசுரா இவன் காதல் பண்றாப்லயும் ஆயிப்போச்சு. இங்க பார்த்தா ஐயா இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு இந்த பொண்ணுக்கு. பாரு, ஈட்டிய நீ கையில வச்சிருக்கதே அவளை பக்கத்துல வராம நீ பாத்துக்கிறதுக்கு தான். நான் இப்ப பக்கத்துல வந்தாப்ல அவளை பக்கத்துல விட்ட நீ செத்தனை எச்சரிக்கிறாரு ஐயா. மறுபடியும் ட்ரைனிங் கண்டினியூ ஆகுது. இந்த தடவை ஐயா கிட்ட ஓங்கி மூஞ்சில ஒரு குத்து வாங்கிட்டா. மறுபடியும் அப்படின்னு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கா, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அதற்கடையில கதவு திறக்கப்படுகிறது. சிறிய அசூர் ட்ரைனிங் நடக்கிற அந்த இடத்துக்கு வர இறந்து போன அமைச்சரோட தம்பி அவரை நினைவு கூறக்கூடிய வகையில போட்டி நடத்துறதுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். களத்துல பசங்களை இறக்கணும், உனக்கு பிடிச்சவங்களை நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ நம்ம புள்ளையாண்டா எங்க அப்பனை கொன்னாலே வெளியூர் ஆட்டக்காரி அவ அப்படின்னு கேட்க அவளை அகிலியா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறார். ரொம்ப சோகமாவே நம்ம ஹவுஸுக்கு பெருமை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு போறார். அவர் மனசுல அவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பொலிவில்லாம இருக்கிறான். ஐயா அதை நோட் பண்றாப்ல, என்ன பொலிவில்லாம இருக்கிறானேன்னு. இந்த பக்கம் கணக்கு புள்ள அடிமை ஏதோ உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்கா. அசிஸ்டண்டா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. என்ன அவாய்ட் பண்றியான அசிஸ்டன்ட் வந்து கேப்பா, என்கிட்ட போதை பொருளை வாங்கி ஒரு அமைச்சரையே கொலை பண்ணி இருக்கிறீங்களே அப்படின்னு அசிஸ்டன்ட் சத்தம் போடுறா. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கலங்கிறா கணக்கு பிள்ளை. போதை பொருளோட ஆளுமைக்குள்ள இருந்ததுனால என்ன பண்ணணும்னு தெரியாம பாம்பே பண்ணிட்டாப்ல. இந்த மாதிரி எல்லாம் நடக்குங்கிறது ஓ எஜமா அசூரோட திட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் பிளான் பண்ண அந்த திட்டத்தை நம்மள வச்சு சாச்சு காமிச்சிட்டான் இல்லையா அப்படின்னு கேக்குறா. சத்தியமா சொல்றேன், அவர் என்ன பிளான் பண்ணாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறா கணக்கு பிள்ளை அடிமை. இவ்வளவு தூரம் பெருசா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட உதவியே கேட்டிருக்க மாட்டேங்கிறா கணக்கு பிள்ளை. இந்த மேட்டர் மட்டும் வெளியில தெரிஞ்சா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லா பேரும் செத்துருவோங்கிறா கணக்கு பிள்ளையும். நம்ம மட்டுமல்ல, இந்த வீடு இந்த ஹவுஸை சேர்ந்த அத்தனை பேருமே செத்துருவாங்க, அழிஞ்சிருவாங்க. சீசரோட பொண்டாட்டி இப்போ ரோம சாம்ராஜ்யத்துக்கு புறப்பட தயாராயிட்டாலாம். தலைநகருக்கு போறதுக்காக, ரோமுக்கு போறதுக்காக. நானும் போறதா சொல்றா. போனா திரும்ப வரமாட்டேன்ட்டு போறா. இந்த பக்கம் ட்ரைனிங்ல அகிலியா அடி வாங்கி கீழே விழுகிறா. யாருக்கிட்ட? ஐயா கிட்ட. அவ வாங்குற அடிய பார்த்தா கண்டிப்பா வெளியூர் ஆட்டக்காரிகிட்ட அடி வாங்கி செத்துருவா. அப்புறம் அவ இடத்துல நீ வந்துடலான்னு கூந்தலம் பாராட்டி பேசுறா. அந்த இடத்துல ஒரு அருமையான டிப்ஸ பிள்ளையாண்டா வந்து சொல்றான். பொதுவா எல்லாருக்கும் அவங்களோட வலது கை ரைட் ஹேண்டட் கையில தான் பலம் அதிகமா இருக்கும், கால்ல பலம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த வெளியூர் ஆட்டக்காரிக்கு லெஃப்ட் சைடுல
சண்டையில தான் பலம் ஜாஸ்தியா. இத கொஞ்சம் அகிலியாவுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்பதான் இவ தேருவா அப்படின்னு சொல்லுகையில, பரவாயில்லையே, நோட் பண்ணிருக்கிறேன், நான் கூட அதை நோட் பண்ணல தம்பி, இந்தா நீயே இவளுக்கு ட்ரெயின் கொடு, லெஃப்ட் பக்கம் ஆளுமையோட அடி, அப்பதான் அவ கூட சண்டை போடுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு கையில கத்திய கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. என்ன திடீர் அக்கறை அப்படின்னு இவ விசாரிப்பா. எனக்கு அக்கறை இல்ல, ஆனா எங்க அப்பனுக்கு அக்கறை இருக்கும்ல, எங்க அப்பனுக்காக செய்யறேன், நீ களத்துல ஒரு ராட்சசி கூட சண்டை போட போற, தயாராயிருன்னு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் நல்லா பண்றாங்க. இந்த தடவை எப்படி வருவேன்னு கணிக்க முடியாத தூரத்துக்கு வருவேன்னு வரான். ஈட்டியோட 2 பக்கத்தையும் நீ சண்டைக்கு பயன்படுத்தலாம், ஏன் ஒரு பக்கமே பயன்படுத்துறேன்னு சொல்றான். கரெக்ட் தான். உடனே அவ ஈட்டியோட மறுபக்கத்தை வச்சு மூஞ்சில ஒரு அடி அடிப்பா. என்னடா ஓவரா பண்ற, மறுபடியும் சாம்பியன் பதவிக்கு ஆசைப்படுறியான்னு கேட்டா, இப்ப அந்த ஆசையெல்லாம் இல்லங்கிறான் பையன். எனக்கு அந்த ராட்சசியோட ரத்தம் பார்க்கணும், என் கையால அது நடக்கலனா உன் கையால நடக்கணும், அதுக்கு உதவி பண்றதா சொல்லி உதவி பண்றாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வெளியூர் ஆட்டக்காரி இன்னொரு ஆம்பளைய போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கா. அத நம்ம குள்ள ஏன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். சண்டையில அந்த ஆளை போட்டு பொழந்து உள்ள தள்ளி விட்டுட்டா. நம்ம ப்ரோ எஜமா வரையில கரெக்டா கால்ல விழுவான் அவன். அடுத்து இன்னொருத்தவனை ஓங்கி ஒரு அடி விழுந்துட்டான். அவளை கொண்டுறணும்னு ப்ரோ பேசிட்டு இருக்கிறார். அசால்ட்டா நீ கொண்டுடுவ, இவ்வளவு ஆக்ரோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறார். அவளை கொண்டா மட்டும் பத்தாது, அந்த ஐயாவையும் கொல்லணும்னு இருக்கிறான் இந்த பக்கத்துல இந்த குள்ள. அகைன் உருவ கேலி எந்த வகையிலையும் நிஜத்துல பண்ண வேண்டாம். நமக்கு வேற வழி இல்லாம இந்த மாதிரி உருவத்தை வச்சு பேர் சொல்ல வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். இவங்க பேரெல்லாம் வாயில நுழையாதுங்கிறதுனால டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. நிஜத்துல உருவ கேள்வி தவறு. மறுபடியும் சண்டை போட வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்க, டெஃபினட்டா சண்டை போட வாய்ப்பு கிடைக்கும், ஆனா உன் கூட பேருக்கு இன்னொருத்தவ வருவா அப்படின்னு சொல்லி ஜோடியா சண்டை போடாங்கன்னு அந்த ஜோடியா அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஒரு பொம்பளை கூட சேர்ந்து நான் சண்டை போடுறதா அப்படின்னு அவனுக்கு அவமான குறைச்சலா பாக்குறான். அதை டேய் ஒழுங்காவ கூட சேர்ந்து சண்டை போட்டேன்னா நிறைய காசு பாக்கலாங்கிறாரு. அப்புறம் நம்ம எஜமான் ப்ரோ கூட ரொம்ப நாள் ஆச்சு களத்துல இறங்கி, உன் திறமையை ஏன்ட்ட காட்டு பாப்போன்னு ப்ரோவும் களத்துல இறங்குறாரு. அவரும் சண்டை போடுவார் போல தெரியுது. அம்மா பொண்ணு குளிச்சிட்டு இருக்கையில கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அமைச்சரோட தம்பி உள்ள வந்து நிக்கிறான். அவங்களோட சேர்ந்து நம்மளும் குளிக்கிறதுக்கு உள்ள இறங்குறாரு. என்னடா பொம்பளை பிள்ளையோட குளிக்க நினைக்கிறியே, வெக்கமா இல்லையான்னு அம்மா கேக்குது. உறவுகளுக்குள்ள அதென்ன ஆம்பளை பொம்பளைன்னு அவரு களத்துல இறங்கிட்டாரு. அவங்க எந்திரிச்சு ஓட பார்த்தா அதெல்லாம் அவசியம் இல்ல, ஒண்ணும் பண்ண மாட்டேன், உட்காருங்கன்னு குளிக்கிறதுக்கு உள்ள உட்காந்துட்டாப்ல. இங்கேயும் வந்து சீசரை பத்தியும் சீசரோட பொண்டாட்டியை பத்தியும் புகழ்ந்து பேசுவாரு. நம்ம சிறிய அசூரை பத்தி தப்பா பேசுவாரு. ஒரு அடிமைய வீட்டுக்குள்ள விட்டு பழகிருக்கீங்கன்னு திட்டுவாரு. சும்மா அடிமடிமைங்கிறாதீங்க, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு புகழ்ந்து பேசுவா பொண்ணு. என்ன ரொம்பவே அவனை பார்த்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிற, என்ன அவ்வளவு அக்கறை அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு அப்படிதான், எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்லதை பாக்குறவ அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அடிமை கிட்ட கூட நல்லதை தான் பாப்பா அப்படின்னு எடுத்து சொல்றார். இந்த ஆளுக்கு எதுக்கு பயப்படணும், நான் அவரை பத்தி புகழ்ந்து தான் பேசுவேங்குது குழந்தை. மார்க்கெட் பக்கம் போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. மார்க்கெட் பக்கம்ல நான் வரமாட்டேன், ஏன் வேலை ஆட்கள் அனுப்புனா பத்தாதா அப்படிங்கிறான் சித்தப்ப. நீங்க வரணும்னு அவசியம் இல்ல, நாங்க அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போறவங்க தான் அப்படிங்குது பொண்ணு. ஒரு ஆம்பளை துணை இல்லாம பொம்பளை நீங்க போயிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு சித்தப்பா. இப்படித்தான் அத்தனை காலமா நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்குது பொண்ணு. பொண்ணை அடிச்சு வளர்க்காம எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டான், அந்த தப்ப சரி பண்ணணுங்கிறாரு சித்தப்பா. என்ன கூத்து பண்ண காத்துட்டு இருக்கிறாரோ தெரியல. இந்த பக்கம் நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாவே நடக்குதுன்னு சீசர் பொண்டாட்டியும் சரக்கடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாம்பேயால உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தம் பொண்டாட்டிய சேஃபா ரோம் தலைநகரத்துக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு சீசர். அப்புறம் இந்த நல்ல விஷயத்தை எல்லாம் பணக்காரர் கிராசஸுக்கு டீடைல் அனுப்பலையா, செய்தி அனுப்பலையான்னு கேட்க, நான் கிளம்புறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி அனுப்புறேன், அப்பதான் சரியா இருக்குங்கிறான் சீசர். அப்புறம் கடைசியா அந்த சிறியன் அசூர் தான் திறமைய ப்ரூவ் பண்ணிட்டால அப்படின்னு இந்த தடவை தான் முதல் தடவை பாராட்டி பேசுறான். தங்கள் சித்தம் என் பாக்கியம்னு வந்து நிக்கிறான் நம்ம பையன். வாயா, நீ பெருசா நிறைய சாதிச்சிருக்கிற, வந்து சரக்கடி அப்படின்னு கூப்பிடுறாரு சீசர். இல்ல எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்க பிராமிஸ் பண்ணதா கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஞாபகப்படுத்துறான். என்ன பிராமிஸ் பண்ணோம் அப்படின்னு சீசரோட பொண்டாட்டி கேட்கிறா. பாம்பே கூட நடக்க இருக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தினா ஸ்பார்டகஸால புரட்சிக்காரர்களால அளிக்கப்பட்ட அந்த பெரிய மைதானத்தை மறுபடியும் ரெனோவேட் பண்ணி என்கிட்ட கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை ஞாபகப்படுத்துறேன், அதை பண்ணி கொடுங்கன்னு கேக்குறான். அமைச்சரை கொல்ல சொன்னோம், ஆனா கொன்னது பாம்பே ஆச்சே அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, பண்ண வச்சது நானாச்சே அப்படின்னு இவன் சொல்றான். உன் திறமைக்கு நானே சாட்சி, நீ கேட்டது நடக்கும், கிளம்புன்னு அமுச்சு வச்சிட்டாரு. அப்புறம் இந்த பக்கம் அகிலியாவை கூட்டிட்டு வந்து ஏதோ கதவை திறக்கிறாங்க, ஒரு செல்லோட கதவை. என்னையா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவளை ஒரு செல்லுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த செல்லுல இருந்து அவளை விடுவிச்சு இவளுக்குன்னு தங்குறதுக்கு ஒரு தனி அறையை கொடுக்குறாங்க. இந்த ரூம் எனக்கா அப்படின்னு கேட்கையில, ஆமா, உனக்கு முன்னாடி இதே ரூம்ல மிகப்பெரிய வீரன் ஸ்பார்டகஸ் இருந்திருக்கான், மிகப்பெரிய சூரன் கேனிகஸ் இருந்திருக்கான், அவங்க இருந்த ரூம உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தாராளமா இந்த ரூமை கொடுக்குறாரு அவர். யாரெல்லாம் சாம்பியன் ஆறாங்களோ அவங்களுக்கு இந்த ரூமை கொடுக்கறது இயல்பு தாங்கிறாப்ல. ஆனா இந்த சாம்பியன் பதவி எனக்கு வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு, ஆனா நீ இப்பதான் வந்து எனக்கு இந்த ரூமை பரிசா கொடுக்குற, இப்ப கொடுப்பதற்கான அவசியம் என்னன்னு கேட்டா, நீ எனக்கு லாயலா நடந்துகிட்டேல அதற்கான பரிசுங்கிறாப்ல. நான் மைதானத்துல இறங்கி ஒரு பெரிய மலமாட சாக்கும் போது கூட நீ எனக்கு இந்த ரூமை கொடுக்கல, இப்ப கொடுக்குறேன்னா காரணம் என்னன்னு கேக்குறா.
என்ன கேட்க நினைக்கிறியோ தயவு செய்து ஓப்பனா டைரக்டா கேட்டு தொலை அப்படிங்கிறாரு எஜமா. பாம்பே குடிச்ச அந்த ஒயின்ல போதைப் பொருளை கலந்து கொடுத்தது நானு, நீ கட்டளையிட்டதன் பேர்ல. நீ எதிர்பார்த்தாப்லயே அமைச்சர் செத்தாரு, கல்யாணம் நின்னுச்சு. இந்த மேட்டரை வெளியில சொல்லக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்றியான்னு ஓப்பனா கேக்குறா. இல்லப்பா, அமைச்சர் சாகணுங்கிறது என்னோட நோக்கமே இல்ல, என்னோட திட்டமே இல்ல. ஆனா நடந்து போச்சுங்கிறான். அமைச்சரோட உசுர் எடுத்தானே பாம்பே, அவனுக்கு தண்டனை கிடைக்குமான்னு கேட்கும்போது டெஃபினட்டா கிடைக்குங்கிறார். இத பத்திலாம் யோசிக்காத, மைதானத்துல அந்த வெளியூர் ஆட்டக்காரிய நீ பதம் பார்க்கணும், இல்ல அவன் உன்னை கொண்டு போட்டுருவா. இந்த பெருமை மிகு இந்த ரூம்ல நீ தங்குறத நீ அனுபவி. மைதானத்துல தோத்தேன்னா மறுபடியும் இந்த ரூம் எம்டி ஆயிடும். இருக்கிறவரை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். கதவை வெளியில கூடி சாத்திட்டானுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அடிமைதானே கடைசியில. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் ட்ரைனிங் ஆரம்பமாகுது. புள்ளையாண்டா தான் ட்ரைனிங் கொடுக்குறான். கொஞ்சம் முன்னாடியே அட்டாக்க எதிர்பார்த்து ஸ்ட்ரைக் பண்ண தயாரா இருங்கிறான். மறுபடியும் இவ அட்டாக் பண்ண போனா குத்துவாங்கிறா. பத்தாது வேகம் வேணுங்கிறான். வம்புக்குனே அடிக்கிறியாடான்னு கேட்கிறா. என்னையே சமாளிக்கலன்னா எங்க அப்பனை கொன்ன அந்த ராட்சசியை எப்படி சமாளிப்ப, கமான் அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் சண்டைக்கு வருவா. மறுபடியும் வயித்துல எத்துவாங்கிறா. ஐயா தான் நடுவில் நிப்பாட்டுறாரு. தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பிங்கிறாப்ல. அகிலியாவும் தண்ணி குடிக்க கிளம்பிட்டா. எங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாவ, இவளை வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்லிக் கொடுக்கறதுங்கிறான் பொடியன். எனக்கு ஒத்தவனை பார்க்கும்போது இதே நினப்பு தான் அப்படிங்கிறாரு நம்ம ஐயா. சொல் பேச்சு கேட்கலனா எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு புள்ளையாண்டா கேட்பான். இதே கேள்வியை எத்தனை தடவை உங்க அப்பா ஏன்ட்ட கேட்டிருக்காரு தெரியுமா? என் புள்ள சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், எப்படி அவனை தேத்துறதுன்னு. உன்ன மாதிரியே தாண்டா அவளும் இருக்கிறா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு தம்பின்னு அட்வைஸ் போறாரு ஐயா. பாரு, உங்க அப்பா கிட்ட இருக்கிற நல்ல குணம் உங்ககிட்டே இருக்குது. உங்க அப்பா என் ட்ரைனிங் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட், அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு பாராட்டி பேசுறாப்ல. இவன் அந்த அடிமை பொண்ணை காதலிக்கிறான்ல, அந்த காதலி அடிமையை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எஜமா ஏதாவது பிளான் பண்றான்னு கேட்க, அவர் மனசுக்குள்ள இப்ப ஏகப்பட்ட விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. முதல்ல இங்க என்ன நடக்குதோ இந்த வேலையை மட்டும் பாருங்க, பின்னாடி பாத்துக்கலான்ட்டார் ஐயா. வாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமான்னு அகிலியா வந்து நிக்கிறா. கோட போட்டு புள்ளையாண்டா ட்ரைனிங் கொடுக்க தயாராயிட்டான். நீ தம்மா துண்டா ஒரு சீல்ட கையில வச்சிருக்கிற, மீதி எல்லார்கிட்டையும் சீல்டு பெருசா கனமா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற இந்த சீல்டு சின்ன சீல்டு, அந்த கையில வேகம் இருக்கும், அதை பயன்படுத்தின அட்வைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த தடவை குத்த வரும்போது கரெக்டா தடுத்த அந்த சீல்ட வச்சு. இந்த சீல்டு ஒன்லி வரக்கூடிய தாக்குதலை தடுப்பதற்கான ஆயுதம்னு மட்டும் நினைக்காத, சின்னதா கையில இருக்கிறதுனால இதையே நீ ஆயுதமா வச்சு அட்டாக்கும் பண்ணலாம், எங்க பண்ணிக்காட்டு அப்படின்னு கேட்கறான். அதே மாதிரி ட்ரைனிங்ல ஷீல்ட வச்சு மூஞ்சில ஒரு போடு போடுவா. சோ சொன்னபடி ட்ரைனிங்ல கத்துக்கிட்டு இருக்கா. ரத்தம் வந்தாலும் அதை சந்தோஷமா புள்ளையாண்டா ஏத்துக்கிட்டா. ஐயா அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்கையில பொட்டி பொட்டியா எதையோ கீழே இறக்கி வெளியில அனுப்பிட்டு இருக்காரு. என்னது இது அப்படின்னு கேட்டா, ஏகப்பட்ட இழப்புகள் நடக்குது, ஏகப்பட்ட விஷயம் நடக்குது, காசு இல்ல, இருக்கிறத வித்து தானே தொழில் பண்ண முடியுங்கிறாரு எஜமா. வீரர்கள் தயாரான்னு கேட்க தயாருங்கிறாரு ஐயா. மைதானத்துல புள்ளையாண்டாவை இறக்கி விடலாமான்னு ஐயா கேட்க, அவனால தானே ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறாரு எஜமா. ஆமா, அந்த தப்பெல்லாம் உணர்ந்துட்டான். இப்போ அகிலியாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல கூட அவன் ஆர்வமா இருக்கிறான். அவன் மாறிட்டதா சொல்றாரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றியப்பா அப்படிங்கிறாரு எஜமா. அவன் தன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவன் இப்ப மத்தவங்களை பத்தி யோசிக்கிறான். அடுத்தவங்க வெற்றியில கூட நம்மளோட உதவி இருந்தா நல்லா இருக்குமேங்கிறதெல்லாம் இப்பதான் டேஸ்ட் பண்ண பாக்குறான். அதே போக்குல விட்டா நல்லா கொண்டு வரலான்னு பாராட்டுறாரு. பதிலுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பானே, என்ன எதிர்பார்க்கறான்னு கேட்க, அந்த குண்டா இருந்தவர்கிட்ட ஒரு அடிமை இருந்தால அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு எடுத்து சொல்ல, அப்பா இழந்த பையன் ஆறுதலுக்கு அவ இருந்தா கரெக்டா இருக்குமேனு சொன்னதும் நம்ம எஜமானனுக்கு மனசு வந்துருச்சு. அதை நான் புரிஞ்சுக்கிறேங்கிறாப்ல. என்னையா பழைய மாதிரி எல்லாம் ரொம்ப வில்லத்தனத்தோட வேற மாதிரி திரிவே, அந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்லையே அப்படின்னு ஐயா கூட எஜமான பார்த்து கேட்கிறார். சரி என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்ட்டு போயிட்டாப்ல. கடைசியா அழிஞ்சு போன அந்த பெரிய மைதானத்தை ரெனோவேட் பண்றதுக்கு பணக்கார கிராசஸ் ஒத்துக்கிட்டாராம். அது மட்டும் ரெனேட் ஆகி வந்துச்சுன்னா அங்க நமக்கு நிறைய வேலை இருக்கும், நம்ம பசங்கள்லாம் அதுல இறங்கி கலங்காலலாம் அப்படின்னு சொன்னதும் இது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமான்னு ஐயா சந்தோஷப்படுறாரு. அவ்வளவு பெரிய மைதானம் தனக்கு கிடைச்சா அதை பாத்துக்கிற வைக்கிறதுக்கு நான் அங்க போய் செட்டில் ஆயிடுவேன். அப்படி நான் போன பிறகு இதெல்லாம் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லும்போது, அப்ப இந்த வீடு இந்த ஹவுஸ் இதெல்லாம் விற்க போறீங்களா அப்படின்னு ஐயா கேப்பாப்ல. விற்க போறது இல்ல, ஃப்ரீயா ஒருத்தருக்கு கொடுக்க போறேன்னு சொன்னதும் ஐயா அப்படியே அரண்டு போறாரு. ஆனந்தத்துல என்ன சொல்லணும்னே அவருக்கு தெரியல. ஐயாவுக்கு தான் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்க போறேங்கிறான் எஜமா. நான் நினைச்சு கூட பாக்கலங்க அப்படின்னு அப்படியே புலம்புறாரு. நானும் தான் நினைச்சு பார்க்கல, இருந்தாலும் அதற்கு தகுதியான ஆளு நீங்க தான். சரி அந்த பையன் கேட்டாப்ல, அந்த அடிமை பொண்ணை கண்டுபிடிச்சு கொஞ்சம் சேர்த்து வைங்க, அப்பாவோட இழப்ப தாங்குற சக்தி அந்த பொண்ணு கொடுக்கட்டும் அப்படின்ட்டார். பையன் அந்த எபிசோடு முதல் எபிசோட்ல எவ்வளவு முழுக்க முழுக்க வில்லத்தனமா இருந்தானோ இப்போ கடைசி எபிசோடுல முழுக்க முழுக்க நல்லவன் ஆயிட்டான். முதல் எபிசோடுல ஆன்டி ஹீரோவா இருந்தவன் இந்த எபிசோடுல ஹீரோ ஆனாப்ல தெரியுது. எதிர்பார்த்தாப்லயே அந்த பொண்ணு ஓடியாருது. இவனை பார்த்ததும் கட்டி பிடிச்சுக்கிறா. ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்ததா சொல்லுவா. நீ நடக்க போற சண்டையில பங்கெடுக்கலான்னு கேட்க இல்லங்கிறா. இவன் சண்டை போட போறாங்கிறது இவனுக்கே தெரியாது. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், சாம்பியன் பதவிக்கு ஆசைப்பட்டு சின்னதா தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும், என்ன தப்புங்கிற, நீ சாம்பியன் ஆகணும், சண்டை பண்ணணும், அப்பதான் நீ அடிமையில இருந்து வெளியில வருவ, அப்படி வெளியில வந்தா நீ என்ன காசு கொடுத்து வாங்குவ, இதெல்லாம் நம்ம கனவு இல்லையான்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் எதிர்காலத்துல நடக்கிறதா, கொஞ்சம் பொறுமா அதை பத்தி யோசிப்போம், இப்போ அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம்னு சொல்லி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் அப்பா அட்வைஸ் பண்ணதெல்லாம் பலசா நினைச்சு பாக்குறான். என்ன நினைச்சான் தெரியல, வீரரை கூப்பிட்டு இவளை வீட்டு கூட்டு போயிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டான். ஏன்னா அப்பாவோட நினைப்பு இவனை வேற ஏதோ ஒரு பாதைக்கு கூட்டிட்டு
கூட்டிட்டு போகுது. ஏன் அந்த மாதிரி பண்றேன்னு கேட்டா, எங்க அப்பாவோட வார்த்தைக்கு இப்பதான் நான் மதிப்பு கொடுத்து பழக ஆரம்பிச்சிருக்கேன், கூட்டிட்டு போங்க இவளன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு சீசரோட பொண்டாட்டி தலைநகருக்கு போறதுக்கு தயாராயிட்டா. நீங்க நாளை பண்ண இந்த ஊருக்கு வந்தா இந்த வீடு உங்களை வரவேற்கிறதுக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறா நம்ம பையன். அப்ப நான் உன்னை டார்ச்சர் பண்ணது பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. வெளியில பல்லக்கு தயாரா காத்துட்டு இருக்குது. சீசரும் தான் பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறதுக்கு. நிறைய பொட்டி படிக்க எடுத்துட்டு போறாங்க. பாதுகாப்புக்கு எங்க பிள்ளைகளை அமுச்சு வைக்கட்டுமா அப்படின்னு நம்மால் கேட்பான். அசூர், காட்டாங்க மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிற, அவங்க உதவி தேவையில்லை அப்படிங்கிறாரு ஜூலியஸ் சீசர். உன் அடிமைகள் எங்களை நல்லா ட்ரைனிங் பண்ணி பாத்துக்கிட்டாங்க, செஞ்சாங்க, பதிலுக்கு நாங்க எதுவுமே செய்யலையே அப்படின்னு சீசர் கேட்கும்போது, அவசியம் இல்லைங்க, நீங்க தங்குனதே பெரிய விஷயங்கிற ரேஞ்சுக்கு நம்ம பய பேசுறான். பாம்பே வெறிகொண்டு வெளியில திரிவான், ஏதாவது பண்ணுவான், துணைக்கு நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு சீசரை பொண்டாட்டி கூப்பிடுறா. ஆனா பாதுகாப்புக்கு நிறைய வீரர்களை அனுப்பி வச்சிருக்கிறேன், வேலை முடிஞ்சதும் வந்துடுறதா சொல்றாரு. சரி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சதும் என்ன தேடி வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு கேட்டுக்கிறா பொண்டாட்டி. சரிங்கிறாரு சீசர். கூடவே அந்த அசிஸ்டன்ட் அடிமையும் கிளம்பிட்டா. கடைசியா கணக்கு புள்ள அடிமையா பாக்குறா. ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க, பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பல்லக்குள்ள அவ போயிட்டா. கணக்கு பிள்ளைக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் தான், அவ பிரிஞ்சு போறது. சரி, மைதான சண்டைகளுக்கெல்லாம் சீக்கிரம் வீரர்களை தயார்படுத்து, கடைசியா பாத்துட்டு போவோம் அப்படிங்கிறாரு ஜூலியஸ் சீசர். மைதானம் தயாராயிடுச்சு. மைதானத்துக்கு வெளியிலேயே சண்டைய பார்க்க முடியலனாலும் பாக்குறதுக்காக இல்ல கேட்கறதுக்காக எவ்வளவு பெரிய கூட்டம் வெளியில காத்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. இறந்து போன அமைச்சருக்காக ஒரு சிலை பண்ணி அவரை கௌரவிக்கிற வகையில ஒரு ஊர்வலம் உள்ள நடந்துட்டு இருக்குது, சிலைய வச்சு. பின்னாடி வந்து உட்காருங்கன்னு சில லேடிஸ் கூப்பிடையில, இல்ல முன்னாடி என் பக்கத்துல தான் உட்காரணுங்கிறான் சித்தப்பன். அம்மா கூட பேசி பாக்குறாங்க. பொண்ணு பரவாயில்ல விடுங்க, நான் முன்னாடியே உட்கார்றேன், இப்பெல்லாம் ரத்தத்தை பார்த்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா பொண்ணு. சீசரும் வந்துட்டாரு. மேயரோ வரவேற்கிறார். என்ன உங்க பொண்டாட்டி வரலையான்னு கேட்டா தலைநகருக்கு போய்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாரு. தன்னோட இரங்கலை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறாரு சீசர். தன் இரங்கலை நம்ம அசூரும் தெரிவிக்கிறான். அதையெல்லாம் நம்ம சித்தப்பன் கொஞ்சம் சந்தேக பார்வையிலேயே பாக்குறாப்ல. இரங்கல் தெரிவிக்கிற வகையில என் பிள்ளைங்க களத்துல இறங்கி களம் காணுவாங்கன்னு சொல்லும் போது சித்தப்பு, இல்லப்பா நாங்க கொஞ்சம் திடீர்னு வேற ப்ரொபோசல் வந்துச்சு, நாங்க மாத்திட்டோம்னு சித்தப்பன் கைய விரிக்கிறான். அப்ப எங்க பிள்ளைங்க ஆள்லையான்னு கேட்டா, க்ரௌடு விருப்பப்பட்டா அந்த கடைசி சண்டையை வேணா உன்னோட அகிலியாவுக்கும் இந்த வெளியூர் ஆட்டக்காரிக்கும் வச்சுக்கலாம், அதுவும் க்ரௌடு ஆசைப்பட்டாதான், இல்லனா இல்ல அப்படிங்கிறான் சித்தப்பன். கழட்டி விட பாக்குறானுங்க. நம்ம எஜமான் ப்ரோ நாங்க அந்த கிளைமேக்ஸ் சண்டைக்கு தயாரா இருக்கிறதா சொல்றாரு. சரி உங்க விருப்பம்னு சொல்லிட்டு அசூர் உட்கார போகையில, மன்னிச்சுக்கப்பா இந்த நாற்காலிகள் எல்லாம் ரோமங்களுக்கு மட்டும்தான், நீ சிறிய நாட்டை சேர்ந்தவன், உனக்கு இல்லைன்னு அசிங்கப்படுத்துறாரு. என்னோட அப்பா இந்த நாற்காலியில உட்காரதுக்கு பல தடவை கூப்பிட்டுருக்காரு, நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னு பொண்ணு சொல்லுவா. ஆனா உங்க அப்பன் தான் இப்ப உயிரோடு இல்ல, இருக்கிறது நான் தான் பேசுவேன் அப்படிங்கிறா. வேற வழி இல்லாம நம்மால எந்திரிச்சிட்டான். ஒரு கால் சீசர் வேணா நினைச்சாருன்னா நான் உட்காரதுக்கு அலோவ் பண்றேன் அப்படிங்கிறான் சித்தப்பன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க உட்காந்துக்கங்க, நான் உட்காரல அப்படின்னு எந்திரிச்சிட்டாரு. அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்து வெறுக்கிறா, சித்தப்பனை ரொம்பவே வெறுக்கிறா. அசூர் இந்த பக்கம் போனதும் சித்தப்பன் கமெண்ட் அடிக்கிறான். இப்ப தாயா நல்ல சுத்தமான காத்தடிக்குது, இவ்வளவு நேரம் நாத்த காத்தடிச்சதுன்னு ஓட்டுறாரு. என்னதான் இவன் அடிமைகளை வச்சே இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சாலும் இன்னும் இவனையுமே அடிமையா தான் பாக்குறானுங்க அவனுங்க. கொடுமை. அப்புறம் கீழே இருக்கிற பசங்களுக்கு இவங்க சண்டை போடலங்கிற செய்தி தெரிய வருது. எல்லா பேரும் ஆக்ரோஷத்துல பொங்குறானுங்க. கடைசி சண்டை மட்டும் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த சண்டை தான் முக்கியம், நம்மால சண்டை போட்டு ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தாங்கிறான் புள்ளையாண்டா. ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான் அகிலியா மேல புள்ளையாண்டா. முரசு கொட்டப்படுகிறது. மக்களோட மக்களா நம்ம சிறிய கணக்கு பிள்ளையோட வந்து நிக்க வேண்டியதாய் போச்சு. எவ்வளவு தியாகம் பண்ணி எவ்வளவு வேலை பார்த்து எவ்வளவு தூரம் வசந்து போனாலும் கடைசியில என்ன இதே இடத்துல ஆரம்ப இடத்துல நிக்க வச்சுட்டாங்களேன்னு இவருக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. புது மைதானம் மட்டும் கட்டி முடிக்கப்படட்டும், நாற்காலியில யார் உட்காரணுங்கிறத கூட நீங்க தான் தீர்மானிப்பீங்கன்னு கணக்கு பிள்ளை தெம்பூட்டுற வகையில பேசுறா. அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம அசூரும் சொல்றான். சித்தப்பன் தான் ஆத்துன்னு சொற்பொழி வாத்துறான். இறந்து போன அமைச்சரோட தம்பின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். பாம்பேயால எங்க அண்ணன் கொல்லப்பட்டான். பாம்பேயால இந்த விதவை அம்மாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் இப்ப ஆபத்து இருக்குது. இவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது, இவங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் என்கிட்ட இருக்குதுன்னு சித்தப்பன் வில்லத்தனமா பேசுறான். விட்டா இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிடுவானு கூட நமக்கே தோணுது. அந்த ரேஞ்சுக்கு சித்தப்பன் கேவலமானவனா இருக்கிறான். இறந்து போன என் அண்ணனோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கிற வகையில இன்னைக்கு மேட்ச் படுகோரமா ரத்த கலரியா இருக்க போறதா சொல்றாரு. வேற ரெண்டு ஹவுஸுக்கு நடுவுல தான் சண்டை. ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை நடக்குது. செத்து போனவங்க பாடியை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த சண்டை வலையில சுருட்டி தூக்கி அடிக்கிறாங்க, ஈட்டியால இறக்குறாங்க. அமைச்சரெல்லாம் பார்த்து சார் அமைச்சர் மேயர் பார்த்து ரசிக்கிறார். அடுத்துன்னு அடுத்தடுத்த போட்டிகளை சித்தப்பா நடத்திக்கிட்டே இருக்கிறான். கழுத்துல குத்தி கோடாரியால ஓங்கி வெட்டினா சுவத்துல போய் விழுகிறானுங்க. கூட்டம் ஆர்ப்பரிக்கும். அடுத்த போட்டி வயித்துல வெட்டி கழுத்துல குத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். தோல்வியை ஒருத்த ஒத்துக்கிட்டாலும் வாழ்வதற்கான உரிமை கிடையாதுன்னு கைய கவுத்தி காமிக்கிறதுனால தோத்தவனை கொன்னுடணும். கைய வெட்டி வயித்துல குத்தி தோத்தவனை கொல்றாங்க. கூட்டம் இன்னும் ஆர்ப்பரிக்குது. அடுத்து நம்ம குள்ளனும் கூட ஜோடியா புதுசா வந்த பொண்ணும் களத்துல இறங்குறா. ஜோடி சண்டை. போன தடவை இந்த குள்ளன் ஜெயிச்சதுனால எல்லாரும் கத்துறாங்க, வரவேற்கிறாங்க. கூட ஒரு பொண்ணை களத்துல இறக்குறது வித்தியாசமா இருக்குது. இந்த குள்ளனுக்கு சாவே இல்லையான்னு கூட உள்ள இருந்து அகிலியா கத்திக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு ஹவுஸை சேர்ந்த சுத்தியிலோட ஒத்தவனை வரவேற்கிறாங்க. நல்லா ஜெய்ஜாண்டுக்கா இருக்கிறான். சண்டை ஆரம்பமாகட்டும்னு சித்தப்பன் சொல்லிட்டான். இவர் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போடணும். ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தி பொண்ணு. போன தடவை மாதிரியே வாழை வீசுவான், அதை சுத்தியிலால தட்டி விட்டாரு. ஓங்கி அடி. எல்லாம் கேடயத்தை வச்சு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. திரும்ப வாழை எடுக்கிறதுக்காக அந்த பொடியை ஓடி போய் வாழை கையில
கையில எடுத்துட்டார். இந்த பொண்ணு அடி வாங்கி கீழே விழுவா. சாச்சாப்ல சுத்தில தூக்கி சேட்டை பண்ணிட்டு இருக்காரு அவர். அந்த கேப்ல ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்றாங்க. ஷீல்ட வச்சு அவ தள்ளி விடுறா. ஷீல்டு மேல நம்ம குள்ளனை தூக்கி அவ மேல ஓங்கி வீசி எறிய மூட்டை மாதிரி ஏறி அவர் மேலேயே போய் விழுவான். WF ஷாட்ல அடிக்கிற ரேஞ்சுக்கு ஓங்கி தரையில ஒரு அடி அடிச்சிட்டாரு. பாம்பே தன் ராணுவத்தோட பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கிறதா செய்தி இருக்கிறதா ஜூலியஸ் சீசர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பணக்காரனோட ராணுவம் இருக்குது. உள்நாட்டு சண்டை வந்துருமோன்னு சீசர் பேசிக்கிட்டு இருக்க, எது நடக்க கூடாதுன்னு எங்க அப்பா நினைச்சாரோ அதுவே நடக்க போகுதுன்னு பொண்ணு வருத்தப்படுறா. இந்த பக்கம் ஒரு கட்டத்துல ஓங்கி சுத்திலால குள்ளன் அடிச்சு கொல்ல பாக்கையில அந்த பொண்ணு விவரமா குள்ளனை பிடிச்சு ஒரு எத்தி விட்டா. குள்ளன் சரட்டுன்னு அந்த பக்கத்துல போறான். காப்பாத்திட்டாவ. அமைச்சரவை தனக்கு உதவி பண்ணா பாம்பேய பிடிக்கிறதா சீசர் வாக்கு கொடுக்குறான். இந்த பக்கம் சண்டை சூடா போய்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணை சுவத்துல ஏத்திட்டாரு. அவ காலால நல்ல இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. குள்ளை வந்து கால்ல கோட போட்டான். சோலட்டி கீழே வீசி எறிஞ்சிட்டாவ. கூட்டா ஆர்ப்பரிக்கும். நம்ம ப்ரோ சிரிக்கிறார். அவங்கிட்ட இருந்த சுத்தியிலேயே பிடிங்கி படுக்க போட்டு ஆணியை பிடிக்கிறாப்ல குள்ளன் பிடிச்சிக்க சீல்ட வச்சு ஆணி அடிக்கிறாப்ல அடிச்சு அவனை முடிச்சு விட்டாங்க. இந்த குள்ளனுக்கு சாவே இல்லையாங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஐயா சிரிக்கிறாரு. அவன் செத்து போன பிறகு அவன் ஞாபகார்த்தமா இடுப்புல சொருகிறதுக்கு ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு. இதுகளோட ஜோதி பொருத்தம் நல்லா தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம ப்ரோவோட ஆட்கள் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நீ இங்கே இருமா, கீழே போய் அகிலியா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு எஜமான் கீழே வரான். இந்த பக்கம் ஐயாவை வம்புழுக்கிறதுக்காக பார்த்தேல்ல, ஏமாந்துட்டியா, சாகல இல்ல, உயிரோட இருக்கல்ல அப்படின்னு நக்கல் பண்றான். பொழைச்சு போடா அப்படிங்கிறாரு. பெருசா கண்டுக்கல. இந்த பக்கம் அடிபட்ட கையில நல்ல பெல்ட்ட போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்கிறா அகிலியா. சாமி கும்பிட்டுக்கிறா. போர்க்கடவுளை கும்புறதா சொல்றா. கடவுளுக்கு கேட்டுச்சா அப்படின்னு பொடியை நக்கல் பண்றா. எப்பவுமே எனக்கு போர்க்கடவுள் நல்லது பண்ணதே இல்ல, இருந்தாலும் நான் ப்ரே பண்ணதை விட்டதில்ல. ஆனா உங்க அப்பா ஒரு நாள் ப்ரே பண்ணுமா நல்லதுமான்னு என்கிட்ட சொன்னா. அப்ப இருந்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இவ சொல்லுவா. ரைட், நீ வேண்டது அந்த போர்க்கடவுளுக்கு கேட்டு இருக்கணும். அப்படி இல்ல நான் செத்த பிறகு அந்த போர்க்கடவுளையே வந்து பாடுறான்னு யுத்தத்துக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு பாராட்டி பேசுறா நம்ம புள்ளையாண்டா. எஜமா வந்ததும் முன்னாடி வந்து நிக்கிறா. தயாரா இருக்கிறேன்னு கேட்டா தயாரா இருக்கிறதா பொடியன் பதில் சொல்றான். இவ சொல்லல, பொடியன் சொல்றான். பாத்துக்கங்க முந்திக்கிட்டு அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க. மேல இருக்கிற எல்லா பேரும் ப்ரோவோட எஜமான் ப்ரோவோட ஆட்கள் தான் பெரிய ஆட்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஜெயிக்கணுன்றதுக்காகவே எல்லாம் பிக்ஸ் பண்ணி நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த கடைசி சண்டை அவன் கையில இல்ல, நம்ம கையில. அந்த வெளிநாட்டு வெளியூர் ஆட்டக்காரிய ஒரு கை நீ பாக்குற, கமான் அப்படின்னு கை கொடுக்கிறார். இவளும் கை கொடுக்கிறா. இப்போ அமைச்சர் அனௌன்ஸ் பண்றாரு, கடைசி சண்டை வந்துருச்சு. சாம்பியனுக்கும் சண்டை வைக்க போறோம். சிரியனோட ஹவுஸ்ல இருந்து த காடஸ் ஆஃப் டெத் அகிலியா வருகிறாள் அப்படின்னு சொன்னதும் ஜம்முன்னு உள்ள வருவா. கூட்டம் ஆர்ப்பரிக்குது அவளை பார்த்ததும். உள்ள இருந்து நம்ம பசங்க எல்லாம் ஜன்னல் வழியா சண்டை ஆர்வமா பாக்கறோம்னு வெளியில வந்து நிக்கிறாங்க. அகிலியா அகிலியா அகிலியான்னு எல்லாரும் கத்துறாங்க. எஜமான் ப்ரோவோட ஹவுஸ்ல இருந்து வெளியூர் ஆட்டக்காரி வருகிறாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அவளுக்கு பேரே இல்ல போல. அவளும் வந்து நிக்கிறா. போட்டி ஆரம்பமாயிடுச்சு. எல்லாரோட பார்வையும் அவங்க மேலதான். அப்படியே சிலம்பத்து சண்டையில சுத்துறாங்க. அவ ரெண்டு கையில வால் வச்சிருக்கிறா. பக்கத்துல விடக்கூடாதுன்னு பார்த்தா அவ ரொம்ப ஈஸியா பக்கத்துல வந்து அகிலியாவோட ஹெல்மெட்டையே அடிச்சு தூக்கிட்டா. இவ்வளவுதான் சண்டை போடுவாளா? இவளை பத்தி தான் எல்லாரும் இவ்வளவு பெருமையா பேசுறாங்களா? ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்குதேன்னு சித்தப்பன் சிரிப்பா சிரிக்கிறான். ஹெல்மெட் விழுந்தாலும் ஒரு கட்டத்துல சீல்ட வச்சே ஒரு ஜம்ப் பண்ணி தலையில ஓங்கி ஒரு அடி. அவளுக்கு மூஞ்சில ரத்தம் வந்துருச்சு. பாத்தீங்கல்ல சித்தப்பு, பாத்தீங்கல்ல, பொம்பளைங்க நினைச்சா ஆம்பளைகளுக்கே ரத்தம் வர ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சவால் விடுறா. ஆனா வயித்துல எத்து வாங்கிட்டா. ஒரு கட்டத்துல வாளை தூக்கி வீசிட்டு வேகமா வந்து இவளை புடிச்சு கிரௌடுக்குள்ளேயே வீசி எரிஞ்சிட்டா. அவளும் எகிரி குதிச்சு கிரௌடுக்குள்ளேயே வந்து ரெண்டு பேரும் கை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வீரர்கள் அதை தடுக்கிறதுக்கு வராங்க. வீரங்களையே தள்ளி விடுறாவ. அப்புறம் அகிலியாவை பிடிச்சு உள்ள தள்ளி விட்டுட்டு பின்னாடியே அவளும் குதிச்சிட்டா. வெளியூர் ஆட்டக்காரி கையில ரெண்டு வாளை எடுத்துட்டு வெட்ட வருவா பாருங்க. அழகா குனிஞ்சுக்கிட்டாங்க அகிலியா. கீழே இருந்த ஈட்டியையும் கையில எழுதிட்டா. ஆனாலும் மறுபடியும் ஈட்டியை புடுங்கி வீசிட்டா. அவ சீல்டையே ஆயுதமா பயன்படுத்து அப்படின்னு இங்க புள்ளையாண்டா கத்துறான். இவ கையில இருக்கிறது சீல்டு, அதை வச்சு அடிக்க முடியும்னு யாருக்கும் தெரியாது. அதை தெரிஞ்சது அகிலியாவும் அந்த பொடியனும் தான். ஒரு கட்டத்துல எவ்வளவு அழகா செவத்துல அப்படியே குதிச்சு அங்கங்க இருக்கிற அந்த ஈட்டி மேலேயே ஏறி அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே இறங்கி ஓங்கி ஒரு குத்துவா பாருங்க. ஹெல்மெட் உடைஞ்சு வெளியூர் ஆட்டக்காரி கீழே விழுந்துட்டா. அப்புறம் தன் ஈட்டிய மறுபடியும் கையில எடுத்துட்டா. அவ வாளை எடுத்துட்டா. ஈட்டிய வச்சு இடின்னு இடிக்கிறா அவ. அப்புறம் ஒரு கட்டத்துல இடிச்சதுல ஈட்டியே ரெண்டா உடைஞ்சு போயிடும். அவ வாய் முழுக்க ரத்தம். வெளியூர் ஆட்டக்காரிக்கு என்ன பாத்துட்டு இருக்கிற, கொன்னுடுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற நம்ம எஜமா. ஒரு கட்டத்துல ஒரு வாளை தட்டி விட்டுட்டா. அடிக்க போகும்போது இன்னொரு வாளை குறுக்கால விடுறா. இந்த பக்கம் வெட்ட வரையில இந்த ஈட்டிய குறுக்கால விடுறா. ஈட்டிய அவ புடுங்கிட ஒரு ஈட்டிய வச்சு ஓங்கி ஒரு இடி. அப்பன நினைச்சு பார்த்துட்டு அவளோட காலிலேயே உடஞ்ச ஈட்டிய ஒரு சொருகிட்டா. அப்புறம் சீல்டு எடுத்து குத்துன்னு மூஞ்சில குத்துறா. ரத்தம் கொப்பளிக்குது. ஒரு கட்டத்துல வாயில ஒரு சொருவா பாருங்க. வாயில சொருகி சீல்டு நிக்குது. இது அந்த அப்பனுக்காக, என் காதலனுக்காகன்னு சொல்லி ஓங்கி சீல்ட வாய்க்குள்ள சொருகிட்டு ஒரு அடி அடிப்பா பாருங்க. வாயில இருந்து மேல வரைக்கும் இருக்கிற எல்லாம் அப்படியே பொளந்துருச்சு. செத்துட்டா. அகிலியான்னு எல்லாரும் கத்துறாங்க. நம்ம எஜமான் உட்பட. இப்படி ஒரு கோரமான சாப கொடுப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல. சித்தப்பனுக்கு இதுல வருத்தம் தான். ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறதுல அவருக்கு கௌரவ குறைச்சல் தான். கர்ஜிக்குது. ஒரு பெண் சிங்கம் இங்க கர்ஜிக்குது. பையனுக்கு இத பார்த்து பெருமையா இருக்குது. ஐயாவை
கூட உங்க அப்பா மட்டும் இருந்தாருன்னா உன்னை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து கண்டிப்பா பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போற பையனும் அதை புரிஞ்சுக்கிறான். கடைசியில அப்பா எதிர்பார்த்த ஒரு பையனா மாறி நிக்கிறான். கூட்டம் அக்கீலியா அக்கீலியான்னு கத்துது. பொண்ணு அதை பார்த்து சந்தோஷப்படுறா. ஆனா சந்தோஷத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம கணக்கு பிள்ளைய கட்டி பிடிச்சு தூக்கி முத்தா கொடுக்கறத பார்த்துட்டு பொண்ணோட முகம் ஒரு மாறியா மாறுறத கவனிக்கலாம். எஜமான் ப்ரூவோட வீரம் அம்புட்டு தான் போல அப்படின்னு அமைச்சரோட பொண்டாட்டி பேசினதும் ஒரு ஆம்பளைய பார்த்து இந்த பேச்சு பேசுவே அப்படின்னு சித்தப்பன் கோவப்படுறான். ஃப்ரீயா விடுங்க சித்தப்பு, ஏதோ நடந்து போச்சு, இந்த பொம்பளை பேசுறதெல்லாம் நான் அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றான் ப்ரோவும். சீசரும் சித்தப்பனும் பாம்பேக்கு எதிரா நடக்கிற அந்த முயற்சிகளை கொண்டாடுற விதமா ஒன்னா சாப்பிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. வாங்க பொம்பளைகளா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டு போறாரு. அப்புறம் தான் நம்ம அசூர் அந்த பொண்ணை கவனிக்கிறார். திடீர்னு வானம் ஒரு மாதிரி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து பாக்குறாரு அவளும் சோகமா பார்த்துட்டு கிளம்புறா. இங்க தான் வீட்டுக்கு வந்தாச்சு, தான் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தா அக்கீலியாவுக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்குது. பையனும் பின்னாடியே வரான். முடியாததை முடிச்சு காட்டியிருக்கிறேன்னு பாராட்டுவான். சாம்பியன் கூப்பிடுவான். இவங்க ரெண்டு பேரும் பாராட்டி பேசிக்கிறதே மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு சண்டை போடுறாப்லயே இருக்குது. என்னதான் ஜெயிச்சாலும் இவ ஒரு மாதிரி சுகமா இருக்கிறா. என்னதான் ஜெயிச்சாலும் என்னதான் சாம்பியனா இருந்தாலும் நாம இன்னும் அடிமைதான். இந்த சுவத்துக்கு பின்னாடி இன்னும் அடிமைகளா தான் கிடக்கணுமா? சுதந்திர காத்த சுவாசிக்க வேண்டாமா அப்படின்னு அவ கேட்கும்போது கடைசியா இப்பதான் நீ எதிர்பார்த்த அந்த காமன் கிரவுண்ட்ல நாம ரெண்டு பேரும் நிக்கிறோம். எனக்கும் சுதந்திரம் தான் வேணுங்கிறான் பொடியன். ஆனா அந்த மாதிரி ஒரு நாள் வருமானு கேட்கறான். வரணும், என் சொந்த ஊருக்கு நான் போகணும், ரோமர்களுக்கு என்ன வித்த எங்க அப்பனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா. பார்த்து அவர் உசுரை எடுக்க போறியா அப்படின்னு பொடியன் கேட்பான். இவ பதில் சொல்லாம கைய படபடப்பா பிடிச்சுக்கிறா. கையில இருக்கிற இந்த காயத்தை நீ ரொம்ப ஓகமாவே ரொம்ப இறுக்கமா கட்டி வச்சிருக்கிற, அதான் நடுக்கமா இருக்குன்னு அதை அவுத்து விடுறான் பையன். மருத்துவர் கொஞ்ச நாளா இல்ல, அதனால பழைய கட்டு தான் இருக்குது, புதுக்கட்டு போறதுக்கு மருத்துவர் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. அப்பா எனக்கு மருந்துக்கு எப்படி கட்டு போடணுங்களாம் சொல்லி கொடுத்துருக்காப்ல, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்றாப்ல. உங்க அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்றதா இவளும் சொல்லுவா. சொல்லணும்னு அவசியமே இல்ல, பார்த்தாலே புரியுதுன்னு பையனும் புரிஞ்சுக்கிறான். என்ன நினைச்சான் தெரியல, டப்புனு முத்தா கொடுக்க வருவான். முத்தா கொடுப்பான். அவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஏன்னா புள்ள மாதிரி பாக்குறாவ அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல. பதிலுக்கு அவளும் முரட்டுத்தனமா நடந்துக்கிறா. ரெண்டு பேரும் முரட்டுத்தனமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவிகளா, உங்க கதையை புரிஞ்சுக்கவே முடியலடா அப்படிங்கிறாப்ல இருக்குது. குதிரைகளை தயாரா வைங்க, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறான் ஜூலியஸ் சீசர். மழை ஜோரா கொட்டிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் லேட்டா போகலாமே அப்படிங்கிறான் நம்ம எஜமா. அதெல்லாம் நான் பாத்துப்பேங்கிறாரு சீசர். கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அந்த பழைய மைதானத்தை ரெனோவேட் பண்றதை பத்தி பேசலாம். ரெனோவேட் பண்றதுக்கான செலவு பணத்தை கிடத்தை பத்தி எல்லாம் அடுத்து நம்ம பேசணும்னு ஆரம்பிக்கிறான் நம்ம எஜமா அசூர். அது எதுவும் தேவைப்படாதுங்கிறான் ஜூலியஸ் சீசர். ஏன் சொந்த ஆட்களை வச்சு ரெனோவேட் பண்றதுக்காக பணக்காரர் கிராசஸ் ஆட்கள் அனுப்ப போறாரா? செலவு பண்ண பணமே தேவையில்லையான்னு நம்ம பைய கேட்டா ஜூலியஸ் சீசர் சிரிக்கிறான். இல்லப்பா தம்பி, அந்த பழைய மைதானம் இருந்த இடத்த சுத்தமா தரமட்டமா எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க வீடு கட்டி விக்கலாம், இல்ல வாடகைக்கு விடலாம், அதுல இன்னும் பெட்டரா காசு கிடைக்கும்னு பணக்காரர் கிராசஸ் சொல்லிட்டாராம். என்னங்க சொல்றீங்கன்னு இவன் அரண்டு போட்டான். ஆனா நம்ம ஏற்கனவே பேசி வச்சோமே, டீல் போட்டோமே, நீங்க கேட்டதெல்லாம் பண்ணனே அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணதுக்கெல்லாம் நாங்க நன்றியோட இருப்போம்னு மட்டும் சீசர் சொல்றாரு. எது நன்றியா நன்றியா அப்படின்னு எகத்தலமா கேட்க, என்னடா எகத்தலமா கேக்குற, அவ்வளவுதான்டா அப்படின்னு மிரட்டுறாரு சீசர். நம்ம பையன் பயங்கர கோவமா இருக்கிறான். இங்க பாரு, அந்த மைதானத்துக்காகத்தான் நான் காதலிச்ச அந்த பொண்ணோட அப்பனையே கொல்றதுக்கு திட்டம் போட்டேன். இப்ப சித்தப்பன் கையில என் காதலி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. எல்லாம் செஞ்சா கடைசியில ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கைய விரிக்கிற அப்படின்னு கோவப்படுறான் எஜமா அசூர். கோவத்துல திட்டிப்பிடுவாப்ல. உடனே ஓங்கி ஒரு அடி கொடுக்க நம்மளுக்கு வாயில ரத்தம் வரும். கணக்கு பிள்ளை அதை பார்த்துட்டு ஓடியாருவா. நீ இடத்த காலி பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவளும் போயிட்டா. நான் தான் சொன்னனே, உங்களை மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி நான் கடவுள் மாதிரியான சீனை போடுறான் சீசர். கூடிய சீக்கிரம் அந்த பணக்காரன் கிராசஸ் கூட என் முன்னாடி உன்ன மாதிரியே மண்டிக்கிட்டு கிடப்பான் அப்படின்னு சீனை போடுவாப்ல. காண்டாயி சீசரை பிடிச்சு தள்ளி விடுறான். சீசர் அடிக்க வர பதிலுக்கு திருப்பி அடிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஆளோட துண்டெடுத்து அவர் கழுத்திலேயே போட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துல வீரர்கள் வந்துடுறாங்க. கொன்னுடுங்கன்னு உத்தரவு போடுறாரு. ஆனா சீசரை வச்சே அந்த ரெண்டு வீரர்களை அடிக்கிறான். சீசரோட வாழை பிடுங்கி 3 பேரையும் சமாளிக்கிறான். 2 வீரர்களை சமாளிக்கிறதுக்கே அசூருக்கு போதும் போதுன்னு இருக்கும். அதுல ஒரு கட்டத்துல ஒத்தவனோட தொண்டையை வெட்டிட்டான், இன்னொருத்தவனோட தொண்டையிலையும் கோட போட்டான். அடுத்து சீசர் கூட வால் சண்டை. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு எகிரி குதிச்சு விழுந்துகிட்டு இருக்காங்க. விழுந்ததுல தீபத்தீவி பரவி அங்க இருக்கிற துணிமணி எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. வாழை தள்ளி விட்டுட்டு இவர் வாழை வச்சு வெட்ட போனா கையில எடுக்கிற ஒரு கட்டையை வச்சு குறுக்கால கொடுத்து நம்ம பையன் இன்னும் நல்லா சண்டை போடுறான். அதையும் தட்டி விட்டுட்டான் சீசர். வெட்ட போனா குனிஞ்சுக்கிட்டாரு. உருண்டு அந்த பக்கத்துல போய் தன் வாள் எடுத்துட்டாரு. மறுபடியும் வால் சண்டை ஆரம்பமாகுது. எத்துனா வீட்டுக்கு மத்தியில இருக்கிற தண்ணியில வந்து விழுகிறான். அடுத்து மத்தியில நின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு எத்து சீசர் கீழே விழுந்தான். மண்ணை கவனாப்ல தண்ணியை கவறான். அடுத்து மறுபடியும் சண்டை. மூஞ்சில குத்து வாங்குறான் சீசர். இந்த தடவை அவனோட வாளோட முனைய புச்சு அவர் மூஞ்சிலேயே ஒரு கோடு, அப்புறம் கைப்பிடியால மூஞ்சில ஒரு குத்து, அப்படியே அலாக்கா தூக்கி பின்னம் பக்கத்துல போடுவான் பாருங்க. சரியான ஷாட். வாயில ரத்தம் கொப்பளிக்குது சீசருக்கு. மறுபடியும் 2 பேரும் வாள் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க 2 பேருமே. சீசர் வெட்ட வருவான். அப்படியே கைய பிடிச்சு விழா எலும்புல கத்திய வச்சு ஒரு இறக்கிட்டான். சீசர் கொஞ்சம் கொஞ்சமா நிலதடுமாறாரு. கையில இருந்த வாளை போட்டாரு. அடுத்து ஓங்கி ஒரு முட்டு. வீல் தான் சீசர். எப்படியெல்லாம் நம்ம பயில அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா கேட்டா கடவுள் அடிமைங்க உங்க எல்லாருக்கும் நாங்கெல்லாம் கடவுள்னு சீனை போட்டான். அதுக்கு சேர்த்து
எடுத்து இந்தா வாங்கிக்கடான்னு வாளை வச்சு வெட்டுன்னு வாயிலேயே வெட்டுறாரு. சீசரோட ஜோலி முடிஞ்சு போச்சு. சீசர் செத்த பிறகு சீசர் வாழ்க அப்படின்னு சொல்லுவான். அந்த இடமே ரத்த கலரியாகும், மின்னல் வெட்டும், மழை கொட்டும். அத்தோட இந்த சீசனும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இந்த எபிசோடு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சொன்னல எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு. எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாவே சிறப்பாவே கிளைமேக்ஸ்ல செஞ்சுட்டாப்ல தெரியுது. பயங்கரமா இருந்ததுல. சீசரையே போட்டா அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல. இதோட 2வது சீசன் வந்தா டெஃபினட்டா பேசுவோம். அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ வரத்தான் போகுது, பேசத்தான் போறோம். இந்த பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து எத்தனை வருஷத்துக்கு எத்தனை சீசன் ரிலீஸ் பண்ணாலும் பிளேலிஸ்ட்ல வரிசையா நாம லிங்க் கொடுத்துருவோம். என் ஸ்கிரீன்ல அந்த பிளேலிஸ்டோட லிங்கை கொடுக்க சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதா இருந்தா இந்த பிளேலிஸ்ட்டை அப்படியே ஷேர் பண்ணுங்க. 1 2 3 4னு பாக்குறதுக்கு அவர்களுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, விருப்பவரவங்க குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருந்தா எல்லாரும் கூடயும் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு குரூப் கால் போடுறேன். 2 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறோம். ஏதோ ஒரு லிங்கை கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எல்லாரும் என் கூட பேசலாம். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை ஒரு ஏப்ரல் மாசத்தப்ப செய்யறேன். ஏப்ரலோ மேலையோ செய்வோம். சம்மர் ஹாலிடேஸ்ல என்ன. தேங்க்யூ.